ஆனால் ரொம்ப தவறுங்கண்ணா. இன்னைக்கு டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இரண்டாவது, அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் பிடிக்கணும். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. ஒரு மனநலம் குன்றிய ஒரு சகோதரி, அவங்க அப்பா கூலி தொழிலாளி, அவருக்கு பெருசா தெரியல. இது வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸே கன்வின்ஸ் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எழுதுங்கன்னு டிராஃப்ட் பண்ணி வாங்குறாங்க. அதில் அக்யூஸ்ட் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விடுறாங்க. தமிழகத்தினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு போயிருக்குங்கிறது இதை விட உதாரணம் எதுவும் இல்லைங்க. மனநலம் குன்றிய ஒரு சகோதரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட் கொடுக்கணும். ஸ்டேட்னுடைய வேலை அது. ஏன்னா அவங்க ஹெல்ப்லெஸ், அவங்க உடம்பு அவங்க கையில் இல்லை, அவங்க கண்ட்ரோல்ல அவங்க உடம்பு இல்லை. யார் அவங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அந்த சகோதரிக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசினுடைய முதல் வேலை அந்த சகோதரிக்கு ஹெல்ப் பண்றது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மொத்தமா நீக்கணும். எப்பவுமே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசுறாள் நான் இதில் ஏத்துக்கவே முடியாது சார், ஏத்துக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ரேப் பண்ணவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி போப்பா தம்பி. அதுக்கப்புறம் அந்த சகோதரியினுடைய மாமா அதை கண்டுபிடிச்சு ஐடி ஊழியர் அவரு திரும்ப போலீஸ் அப்ரோச் பண்ணி ரீகம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ 2 பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்க. நாளை காலையில் டிஜிபி அவர்கள் நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் இந்த பெட்டிஷனை கொடுக்கிறோம். காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எல்லாத்தையும் கைது பண்ணணும், ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு போகணும். அப்பொழுது மட்டும்தான். ஆனா நீங்க பாருங்க, ஆனா நம்ம தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நம்மளைய மனநலம் குன்றிய சகோதரி ஷூல போட்டு பார்ப்போங்கண்ணா. ஒரு நிமிஷம். என் உடம்பே என் கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா, எனக்கு என் பாடி என்னன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. இதை ஒரு காமுகன் பயன்படுத்துறான்னு அவனை சும்மா வெல்லாமண்ணா. இதை ஒருத்த பயன்படுத்துறான், அந்த சகோதரிக்கே அவங்க யாருன்னு தெரியாது. அப்ப இதை ஒருத்த பயன்படுத்தும் பொழுது காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்கணும்? அதனால் இது மிக மிக கொச்சைத்தரமான கீழ்த்தரமான ஒரு செயல். காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பெருமையை திரும்ப மீட்டுக் கொள்ள வேண்டும். நான் தொடர்ந்து சொல்வது இதுதான். தமிழகத்தில் நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி. ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. மக்கள் ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கு, ஆக்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி. அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம். கீழே இருப்போம், முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இது எப்பவுமே ஏணியில ஏறிய பிறகு ஏணியை எட்டி உதைப்பது தான் திராவிட கட்சிகளுக்கு வழக்கம். சினிமா துறையில் கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி மேலே வந்தாங்க. இன்னைக்கு ஏணி எட்டி உதைச்சாச்சு. இவர்கள் எல்லாம், இவர் சினிமா நடிகராக இருந்தார், இவர் இன்னைக்கு ஏகப்பட்ட படத்தை தயாரிக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மொத்த குடும்பம், அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா சினிமாவில் ஹீரோவா நடிச்சாரு. அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அதை அவ்வளவு கதை வசனம் எழுதினாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் இத்தனை காலத்திற்கு பிறகு நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றால் தமிழகத்தில் சினிமா சரியில்லைன்னு ஒத்துக்கிறாங்களா, இல்லை இவங்க வந்த பிறகு தமிழக சினிமா தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்றாங்களா? அதனால் அவருடைய கருத்து ஏற்புடையது இல்லைங்கன்னா, ஒரு கருத்து சொல்றாங்க, நான் பதில் கருத்து சொல்லியிருக்கேன்லங்கண்ணா. கருத்து சொல்லுங்க. பிஜேபி பத்தி சொன்னீங்க, மணிப்பூரை பத்தி சொன்னீங்க, பதில் கருத்து சொல்லியிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறாங்க, துணை முதலமைச்சர். அதனால் மக்கள் ஒரு பொறுப்பான பதிலை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்துக்கண்ணா. ஐபிஎஸ் அதிகாரி முக்கியமான அதிகாரிங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு சீமானுடைய ஸ்பீச் ஸ்டைல் தெரியும். அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க அப்புறம் நான் சொன்னா அப்புறம் அண்ணன் தம்பியை கொஞ்சிக்கிறீங்க, கொலாய்க்கிறீங்க, நியூஸ் எல்லாம் போடுறீங்க, நேர் எதிர் பாதையில் இருக்கிறோம். அதனால் இதை 2 பேருமே பெரிதுபடுத்தாமல் இதை அப்படியே முடிச்சுட்டு போயிடணுங்கன்னா. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு யாரோ ஒரு பத்திரிகையாளர் டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு. அதனால் இதை பிரச்சனையை முடிச்சுக்கலாங்கன்னா, எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க, மக்களுக்காக வேலை பார்க்குறாங்க. சீமான் என்ன முக்கியமான கருத்து இல்லைண்ணா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுங்கன்னா, நீங்க கேட்குற கேள்வியில் நான் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி மீன் பண்ணல அப்படிங்கிறதா என்னுடைய பார்வைங்க. நம்ம யாருமே அதிகாரிகளை பற்றி தமிழகத்தில் ஒரு நாகரிகமான கலாச்சாரம், யாரும் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுறது இல்லை, நம்ம பேரை சொல்றது இல்லை. அது எல்லா அரசியல்வாதிகளும் அந்த மரபை பின்பற்றுறாங்க. பட் இது தனிப்பட்ட விதத்தில் ஒரு அதிகாரிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இது பிரச்சனையாக போய் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இப்போ சாந்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, நான் ஏதாச்சும் பேசிக்கிற மறுபடியும் கிளம்பிற போது 2-3 நாள் எல்லாம் அமைதியாக இருக்கு. ஆமாங்கண்ணா.